நம்ம தமிழகமே ஆசைப்பட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் ஐபிபிபி பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதில சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இத அப்ளை பண்ற வீடியோ போடுங்க அப்படின்னு சில பேர் வந்து ரெக்வெஸ்ட் வந்து பண்ணியிருந்தீங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக இந்த வீடியோ வந்து டெடிகேஷன் பண்றேன். அண்ட் இதுக்கான ஆரம்ப சம்பளத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 30,000 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வந்து இருக்கும். காலி பணியிடங்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, போதுமான அளவுக்கு தான் வந்து குடுத்துருக்காங்க. இதில நம்ம தமிழ்நாட்ல சில மாவட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. அத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அண்ட் இதுக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட்ட பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் நீங்க ஆன்லைன் மூலியமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, 38 மாவட்டத்தில இருக்கிற ஆண், பெண் இருபாலரும் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது? இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும்? அண்ட் ஃபுல் ப்ராசஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி அப்ளை பண்ணணும்? எப்படி உங்களுடைய டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும்? அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்திருக்கீங்கன்னா, நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கைஸ், கீழே இருக்கிற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும். இதில் ஒன்ஸ் எதுக்காக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். கிராம சேவக் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஐபிபிபி பேங்க் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதியிலேருந்து 29/10/2025 வரைக்கும் நீங்கள் வந்து ஃபைனலாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் காலி பணியிடம் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 348 காலி பணியிடம் வந்து இருக்குது. இதில் ஒவ்வொரு சர்க்கிளும் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக எத்தனை சர்க்கிள் உங்களுக்கான வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 22 சர்க்கிளில் டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஜாப் ப்ரொஃபைல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன? அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. 20 வயசுலேருந்து 35 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு கிராஜுவேட் இருந்தாவே போதுமானது. 30,000 வரைக்கும் உங்களுக்கான பர் மந்த் சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போது இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆச்சு, அண்ட் எப்போ வரைக்கும் உங்களுக்கு இருக்குது, அண்ட் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இருக்கும். இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன்றதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 6 ஸ்டேஜ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய நேம் வந்து 10th சர்டிஃபிகேட்டில் என்ன நேம் இருக்கோ அதே தான் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய மிடில் நேம், லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கன்ஃபார்ம் நேம் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. அதில் ஃபுல் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து பார்த்துக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய கன்ஃபார்ம் மொபைல் நம்பர், உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய கன்ஃபார்ம் மெயில் ஐடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிமெயில் ஐடி இருந்தாலோ எது இருந்தாலும் நீங்கள் வந்து அதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான செக்யூரிட்டி கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த செக்யூரிட்டி கோடை கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்றது நீங்கள் கொடுத்தாவே போதும். நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயிடும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்ற கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃபோட்டோ வந்து எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 20 கேபிலேருந்து 50 கேபி வரைக்கும் நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லைவ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேப்சர் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அது எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான கேப்சர் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும். அந்த கேப்சர் ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்ப்யூட்டர் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட வந்து கேமரா இருந்தால் நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி இது பண்ணிக்கலாம். அப்படி கேமரா இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, கிளிக் ஹியர் டு ஸ்கேன் அப்படின்னு வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இதில் மொபைலில் நீங்கள் ஸ்கேன் பண்ணவே போதுமானது. மொபைலில் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய ஃபேஸை வந்து அதுவே வந்து கேப்சர் பண்ணிக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இதிலேயே வந்து நீங்கள் கேப்சர் வந்து பண்ணிக்கலாம். கேப்சர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கேப்சர் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுடைய நேமோட வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நேமோட உங்களுக்கு இந்த மாதிரி தான் கேப்சர் ஃபோட்டோ வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து மொபைலில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். நல்ல டிசிப்ளினாக வந்து பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் வாரி இந்த மாதிரி டிசிப்ளினாக வந்து உங்களுடைய இந்த பனியன் ஷர்ட்டு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மலாக ஷர்ட் இருக்கிற அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி பனியன் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதை கைட்லைன்ஸில் வந்து நல்லா படித்து பார்த்துட்டு அப்ளை வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ கன்ஃபார்ம் தட் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய சிக்னேச்சர் வந்து இவங்க கொடுத்துருக்கிற இந்த கேபிளுக்குள்ளே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா
பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த ஸ்டேட்டில் வந்து இருக்கீங்க, நம்ம ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. இப்போ ராஜஸ்தான் இந்த பையனுக்கு வந்து நான் அப்லோடு வந்து பண்ணுறேன். இதில் உங்களுடைய ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிவிஷனில் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணணும் சரிங்களா. உங்களுடைய ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிவிஷனில் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு என்ன டிவிஷன் எந்த சர்க்கிள் அப்படின்றத இந்த இதில் வந்து நீங்கள் செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக் சேவாக்கு தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க. போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனே வந்து வரும். அதனால் நீங்கள் எந்த டிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த டிவிஷனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஓபி அப்படின்றது இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் டிஓபி கிராம சேவக்கில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்என் கொடுங்க. எஸ்என் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய எம்ப்ளாயி ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. எந்த என்றைக்கு வந்து ஜாயின் பண்ணுங்க, என்றைக்கு வந்து டிஸ்சார்ஜ் ஆனீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கான டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் நோன்னு கொடுத்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ண வந்து பண்ணிக்கோங்க. ஐபிபியில் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்என் கொடுங்க, நோன்னு கொடுங்க. உங்களுடைய ஸ்டேட் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் டிபார்ட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேட்டகிரி சரிங்களா. உங்களுடைய தாலுக்காவை நீங்கள் கொடுத்துட்டு உங்களுடைய கேட்டகிரி வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகிரியோ எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, அன்ரிசர்வ்டு கேண்டிடேட் எதுனாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பாயிண்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிசபிலிட்டிக்கான பாயிண்டர்ஸ் அண்டு வார்னிங்கான ரிட்டர்ன் எக்ஸாமினேஷனுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் டைம் பீரியட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. இது வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எஸ் ஆர் நோன்னு கொடுத்தாவே போதுமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான டிக்ளரேஷன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில ஸ்டாம்ப் ஃபார்ம் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. எஸ்ன்னு கொடுங்க, ஆமான்னா இல்லைனா நோன்னு கொடுங்க. உங்களுக்கு வந்து எந்த லாங்குவேஜ் தெரியும் அண்ட் எந்த லாங்குவேஜ் வந்து படிக்கவும் தெரியும், எழுதவும் தெரியும் அண்டு லிசன் பண்ணவும் தெரியும் அப்படின்றது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய நேஷ்னாலிட்டி வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. உங்களுடைய ஆதார் வெரிஃபிகேஷனுக்காக உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்பாங்க. ஆதார் நம்பர் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு நம்பர் எல்லாமே என்ட்ரி பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா. நீங்கள் எந்த ஸ்டேட்டு, எந்த டிஸ்ட்ரிக்கு, எந்த போஸ்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 டிவிஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 3 டிவிஷன் வந்து எதுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்டு எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணாலும் இருக்கலாம் சரிங்களா. நீங்கள் மெயிலா ஃபீமேலா அப்படின்ற ஜென்ரலில் வந்து கேட்டிருக்காங்க. மேலுன்னு கொடுங்க, ஃபீமேலுன்னு கொடுங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து சேஞ்ச் பண்ணிங்களா அப்படின்றத கேட்டிருக்காங்க சரிங்களா. அதுவும் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பண்ணிட்டு உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெம்பரவரி அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ் எல்லாமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டு வித் பின்கோட் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து கொடுக்கணும். இப்போது 2 அட்ரஸும் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டு த அட்ரஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் சூஸ் ஆகிரும். இதில் பிரைமரி நம்பர் எது அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம் அண்ட் அக்கௌண்ட் நம்பர் அண்டு கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் அண்டு பேங்க் பிரான்ச்சு அண்டு அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்ட்டா இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டா அதுக்கான ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் என்ட்ரி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலிடா இல்லை இன்வேலிடா அப்படின்றத காட்டுரும். வேலிட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தாவே போதுமானது. தேர்ட் ஸ்டேஜுக்கு வந்து வந்துடும். தேர்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க, அதாவது நீங்கள் வந்து ஒரு டிகிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் இன்ஜினியரிங்ன்றதை கொடுத்துக்கோங்க. எப்போ வந்து உங்களுடைய பாசிங் இயர், உங்களுடைய டோட்டல் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துங்க. இப்போது போஸ்ட் கிராஜுவேட்டோ அல்லது ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனோ எது இருந்தாலும் நீங்கள் வந்து இதில் மென்ஷன் வந்து பண்ணிக்கலாம். இல்லை நான் இன்ஜினியரிங் லெவலில் வந்து படிச்சிருக்கேன்னா அதரில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு எந்தெந்த லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜை நீங்கள் கொடுத்துட்டு ரீட், ரைட், ஸ்பீக் இந்த 3த்தில் எது தெரியுமோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது. அதை கிளிக் பண்ணிட்டு வேலிட் அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தாவே போதும். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன ஃபில் பண்ணீங்களோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்ளரேஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ப்ரிவ்யூ பேஜில். இதில் இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன என்ட்ரி பண்ணிக்கிங்களோ அதை எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்லோடிங் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் தம் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் தான் 10 கேபிலேருந்து 20 கேபி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம், அப்லோடு வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களால் அப்லோடு வந்து பண்ண முடியாது. அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா
இவங்க குடுத்துருக்கிற இந்த ஸ்டாம்ப் ஃபார்ம் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிக்ளரேஷனும் வந்து குடுத்துருக்காங்க. இந்த டிக்ளரேஷன வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பிரிண்ட் எடுத்து நீங்க சிக்னேச்சர் போட்டாலும் சரி, அப்படி இல்லன்னா நீங்க கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரைட்டிங்கில நீங்க வந்து எழுதிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த மாரி உங்களுடைய டிக்ளரேஷன் இந்த மாரி தான் உங்களுக்கு வந்து எழுதுற மாரி இருக்கும். சரிங்களா? ஐ எம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நேம போட்டு நீங்க உங்களுடைய அப்லோட் வந்து பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய காலேஜ் சர்டிஃபிகேட் உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அப்லோட் பண்ற மாரி இருக்கும். உங்களுடைய மார்க் ஷீட் டோட்டல் மார்க் ஷீட் சரிங்களா? நீங்க எங்கேயாவது எம்ப்ளாயியா ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து நீங்க வந்து அப்லோட் வந்து பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்க அப்லோட் வந்து பண்ற மாரி இருக்கும். அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணுற பேஜுக்கு வந்து போயிடும். இந்த ஃபீஸ் பே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய விதமான அ ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு மூலியமாவும், டெபிட் கார்டு மூலியமாவும், இன்டர்நெட் பேங்கிங், கியூஆர் மூலியமாவும் நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். இது கியூஆர் மூலியமா 2 முறையில வந்து குடுத்துருக்காங்க. ஒண்ணு யுபிஐ மூலியமாவும் நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்கேன் பண்ணியும் நீங்க இந்த ஃபோன்பே, கூகுள் பேல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் பண்ணி நீங்க பண்றீங்க இல்லையா? அந்த மாரி கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். எல்லாம் பண்ணிட்டு நீங்க அப்ளிகேஷன வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாமே நீங்க வந்து எடுத்துட்டு போற மாரி இருக்கும். ஸோ காய்ஸ் இப்படி தான் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணணும். இதில ஏதாவது ஒரு டவுட்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து ரீப்ளை பண்றேன். ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. எந்த விதமான டவுட் இருந்தாலும் கண்டிப்பா நீங்க கால் பண்ணி நீங்க கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ காய்ஸ் தேங்க் யூ.